சாம்பார் இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த மெத்தட் நீங்கள் செஞ்சீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஹாய், இன்றைய ஸ்பெஷல் முருங்கக்காய் சாம்பார் ரெஸ்டாரண்ட் முறையில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காக்கில் துவரம்பருப்பு எடுத்துக்குவோம். 75 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்குவோம். 2 நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்குவோம். 5 பல் சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம். 4 பூண்டு பல் போட்டுக்குவோம். அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். சிறிதளவு மஞ்சள்தூள் போட்டுக்குவோம். போட்டுவிட்டு அடுப்பை பற்ற வச்சு சட்டியை தூக்கி அடுப்பில் வச்சுருவோம். 10 பீஸ் வெந்தயம் போட்டுக்குவோம். பருப்பு லைட்டாக நுரத்தலும் போல் 3 தக்காளி பீஸ் கட் பண்ணி போட்டுக்குவோம். நாட்டு தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி, பெங்களூர் தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி போட்டுக்குவோம். போட்டுவிட்டு நல்லா கொதிக்க விடுவோம். பருப்பை நல்லா வேக வைப்போம். பருப்பு பொங்கி வெளியே வராத அளவுக்கு அதுக்கு தான் நம்ம எண்ணெய் 1/4 டீஸ்பூன் ஊற்றுறோம். பருப்பு நல்லா மலர்ந்துருச்சு. இந்த நேரத்தில் முருங்கைக்காயை போட்டுக்குவோம். குழம்பு லைட்டாக திக்னஸ் கொடுக்குறதுக்காக 2 கத்திரிக்காய், 6 முருங்கைக்காய் கட் பண்ணி போட்டுக்கிற போகிறோம். முருங்கைக்காய் லைட்டாக மேலே இருக்க லைட்டாக தோலை உரிச்சிடறோம். காய்கறி போட்ட பிறகு இங்கிடும் அங்கிடுமா நல்லா ஒரு கிண்டி விட்டு 4 பச்சை மிளகா போட்டுக்கிறோம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், சிறிதளவு மஞ்சத்தூள், சாம்பார் பொடி 3/4 டீஸ்பூன் போட்டுவிட்டு நல்லா அங்கிடும் இங்கிடுமா நல்லா கிண்டி விட்டு நல்லா காய் வர வரையும் கொதிக்கிற வரையும் கிண்டி விட்டு மூடி வச்சுருவோம். லைட்டாக கொதி வந்த பிறகு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். சிறிதளவு பெருங்காய பவுடர் போட்டுக்கிறோம். போட்டுவிட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டு மூடி வச்சிடுறோம். நல்லா குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. காய் 85% வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நமக்கு தேவையான அளவு புளி தண்ணி ஊற்றிக்கும். புளி தண்ணி ஊற்றி விட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டு திருப்பி கொதி வர வரையும் வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்குவோம். நெய் விட்டுட்டு நெய்யை நல்லா கலக்கி விட்டு சிறிதளவு கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விட்ருவோம். கொதிக்க விட்ட பிறகு தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்: 1 டீஸ்பூன் கடலெண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, சிறிதளவு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றி விட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கி வச்சுருவோம். முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள்.